வணக்கம். PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். சென்னை திருவொற்றியூர் வெற்றி விநாயகர் நகர் மக்களின் 20 ஆண்டுகால கனவு நிறைவேற்றம். அதிமுக கவுன்சிலர் நிதியிலிருந்து ரூபாய் 17,30,000 செலவில் தார் சாலை அமைக்கும் பணி துவக்கம். சென்னை திருவொற்றியூர் வெற்றி விநாயகர் நகர் பகுதியில் 1000க்கும் அதிகமான குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக குண்டும் குழியுமான மண்ரோடு மட்டுமே இருந்து வந்தது. இப்பகுதியில் தார் சாலை அமைத்து தர அப்பகுதி மக்கள் ஏராளமான ஆர்ப்பாட்டங்களை செய்து பல்வேறு அரசு அதிகாரிகளிடமும் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் வெற்றி விநாயகர் நகரின் 7வது வார்டு கவுன்சிலராக அதிமுகவைச் சேர்ந்த கார்த்திக் இருந்து வருகிறார். தார் சாலை அமைப்பது தொடர்பாக கார்த்திக்கிடமும் அப்பகுதி மக்கள் கோரிக்கையை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை பெற்றுக்கொண்ட அதிமுக கவுன்சிலர் தன்னுடைய கவுன்சிலர் நிதியிலிருந்து தார் சாலை அமைத்து தரப்படும் என மக்களுக்கு வாக்குறுதி அளித்த நிலையில் ரூபாய் 17,30,000 செலவில் தார் சாலை அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு வெற்றி விநாயகர் நகர் பகுதியில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக கவுன்சிலர் கார்த்திக் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அதிமுக வட்ட செயலாளர் எம் கண்ணன், முன்னாள் வட்ட செயலாளர் ஸ்டீபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிஷம் என்னோட கருத்தை தெரிவிக்கலாம் நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்களுக்கும் வடச்செயலர் கண்ணன் அவர்களுக்கும் ஸ்டீபன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம ஊர் மக்களுக்கும் வந்து இருக்கிறதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த வார்டை பற்றி ஒரு சின்ன 2-3 பாயிண்ட் மட்டும் நான் பேசலாம் இருக்கேன். இந்த 7வது வார்டில் இவர் வந்து வேட்பாளர் நிற்கும் போது இவர் இந்த ஊர் இல்லை, இங்கே வரமாட்டார் அப்படின்னு சொல்லி பொய்யான பரப்புனாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன்றத டெய்லியுமே இந்த பக்கம் மக்களுக்காக வந்து நின்று எல்லா விஷயத்துலையும் நின்று பண்ணுற ஒரே ஒரு கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்ட உறுப்பினர் மட்டும்தான். வேற எந்த கவுன்சிலரோ, ஏன் இதுக்கு முன்னாடி வந்த எம்எல்ஏ இந்த நகர்லேயே பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டாங்க. டிஎம்கே சார்பாக போட்டு நம்ம கொண்டு வந்த திட்டத்தையே தடுத்துட்டு நான் தான் பண்ணுற மாதிரி போட்டு ஒரு பூஜையை போடுற மாதிரி போட்டு மீட்டிங் போட்டாங்க. அதில் பேசினாங்க. அன்னைக்கு தான் நம்ம மக்கள் எல்லாமே எம்எல்ஏ பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி சங்கர் வந்து பார்த்துருப்பீங்களா? உள்ள வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, சேர்மனை பார்த்துருக்க மாட்டீங்க. மழையில வந்து பார்த்துருப்போமா? யாரும் பார்த்து கிடையாது. எல்லா மழையிலையும் பார்க்குற ஒரு 2 பேர் தான் பார்ப்போம். ஒன்று நம்ம எம்எல்ஏ குப்பன் சார், அப்புறம் நம்ம கவுன்சிலர் தான் பார்த்துருப்பீங்க. வேற யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க, இறங்க கூட மாட்டாங்க. லாஸ்ட் மழை கூட வந்தாங்களா? மேலே வந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. ரோடு போறன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பேசினாரு. அந்த வீடியோ நீங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திருப்பி வேணா அந்த வீடியோ பாருங்க. ரோடு போடுறேன், இப்போ இந்த சாமாட்டர் போடுறோம், ஒரே மாசத்துல ரோடு போட்டு நடக்கிறேன்னாரு. உள்ள தண்ணியே நடக்கல, ரோடு போட்டு நடக்கிறவரு நடக்கல. சேர்மன் அதுக்கு மேல சொல்றதெல்லாம் போய் நானா கேட்கிறேன், சேர்மன் ஓகே நீங்க மண்டல குழு தலைவர் இல்லைன்னு சொல்ல, 7வது வேலை எங்களுக்கு தான் கவுன்சில் கொடுத்துருக்காருல்ல, அவர் பார்க்க போறாரு. அவர் பார்த்துருந்தாரு எல்லா வேலையும். உனக்கு என்ன வேலைங்க? அதுல வட்டச்செயலர் அதுக்கு மேல அவர் எந்த கட்சியில இருந்தாரு, இப்ப என்ன கட்சிக்கு வந்தாருன்னு தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து என்ன சொல்ற பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த தெருல எத்தனை குழா இருக்குது, எத்தனை லைன் இருக்குது, யாரு இங்க சீட்டை கொண்டு எல்லாம் உனக்கு தெரியுமா? ஹிஸ்டரி தெரியுமா உனக்கு? 2011 2015 தான் இங்க சீட்டை கொண்டு வந்தோம். அது யார் கொண்டு வந்தது? யார் எம்எல்ஏ இருந்தா தெரியுமா உனக்கு? தெரியாம பேசக்கூடாது சார். நீங்க செக் பண்ணிட்டு எல்லாம் செக் பண்ணுங்க. சும்மா வாய்க்கு வந்து எல்லாம் நம்புவாங்க, சொன்னதெல்லாம் நம்புவாங்களா மக்கள்?
2015 காலகட்டத்தில் தான் எங்க ஸ்ட்ரீட் லைட்டை கொண்டு வந்தோம். அது யார் கொண்டு வந்தா? நம்ம குப்பன் சார் எம்எல்ஏ இருந்தாரு, அப்புறம் முன்னாள் கலையரசன் எம்சி இருந்தாரு, அவர் மூலியமா தான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தண்ணி லைன் இந்த ஏரியால ராஜா நகர், காரியங்களை விட்டுலாம் எல்லாருமே தண்ணி கஷ்டப்பட்டோம். இந்த நகர மக்கள் தண்ணிக்கு எப்படி கஷ்டப்பட்டோம்னு எல்லாருக்குமே தெரியும். லாரி தண்ணி அங்க காரில் நிற்கும், இல்ல இந்த காரில் நிற்கும். தண்ணி வந்ததுன்னா அங்க நிற்கும், எங்க கிட்டத்தட்ட ராஜா நகர் சென்டர் நிற்கும். இங்க இருந்து போய் தண்ணியை கொடுத்து தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வீடா போவோம். அவ்வளவு கஷ்டம். அந்த அவநிலையை ஏடிஎம்கே பிரிட்ஜ்ல தான் திருவட்டூர்ல வந்து கடல் உப்பு நீர் தண்ணியை வந்து மாற்றி மிஷினை கொண்டு வந்து எல்லாருக்குமே தண்ணி கொண்டு வந்தாங்க. அதுலயே கூட அதிகாரிங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ராஜாநகர் நிப்பாட்டாங்க, வெற்றியாளர் பகுதி கொண்டு வரல, முழுசா கொண்டு வரல. அதை திருப்பி நம்ம எம்எல்ஏ கிட்ட போய் நான் சொல்லி பண்ணி அவரு ஏதாவது பேசி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ அவர் கிடையாது. 2015 2020 அவர் எம்எல்ஏ கிடையாது, சாமி தான் எம்எல்ஏ. ஒன்னும் சாமி எம்எல்ஏ இருக்கும்போது ஒண்ணுமே பண்ணல, வரவே இல்லை. பிரச்சாரத்தோட பாத்தீங்கன்னா அந்த அம்பேத்கர் தெருவோடு போயிடுவாங்க, அப்படியே வண்டி வரும் அப்படியே போயிடும் திரும்பி. இந்த பக்கம் யாரும் வந்து பாத்திருக்கீங்களா? யாரும் பாத்திருக்க மாட்டீங்க. யாரா பாத்திருப்பீங்களா? பாத்திருக்க மாட்டீங்கல்ல. ஒரு வீடா வந்து பிரச்சாரம் பண்ணும்போது கூட ஒரு வீடா வந்து நம்ம மாமன் ரோட்ல தான் வந்தாரு. இன்னைக்கும் எல்லார் குறையும் வந்து பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா ஈஸியா அப்ரோச் பண்ற மாதிரி இருக்க ஒரே ஒரு தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. நீங்க யாரு கிட்ட பின்னால் நின்னாலும் சரி, ஒரு போன் பண்ணாலும் சரி, இமீடியட்டா ஒரு போன் எடுப்பாரு, பேசுவார். மத்த யாருக்கு நீங்க போன் எல்லாம் பண்ண முடியாது. ஏகப்பட்ட பேர் சும்மா ஒண்ணு இல்லாம பந்தா காமிச்சிருப்பானுங்க. அதெல்லாம் வந்து இவர்கிட்ட அது மாதிரிலாம் இல்லவே கிடையாது. நீங்க எல்லாரும் எளிமையா போடலாம், எளிமையா எப்ப சொன்னீங்கன்னாலும் உடனே வரக்கூடாது. வந்து என்ன பிரச்சனையோ அதை செய்யக்கூடியவர் தான் நமக்கு கிடைச்சது மாமன்ற. ஒரே ஒரு 14 வார்டுலயும் கிடைக்காத ஒரே ஒரு மாமன்ற நம்ம மாடு தான் கிடைச்சிருக்காரு. அதுக்கு நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கோம், வேற எங்கேயும் கிடைக்கல, வேற எங்கேயும் கிடைக்கல. அந்த ஒரு வார்டு மாமன்ற உறுப்பினருக்கே நீங்க பயப்படுற. இன்னும் 14 வார்டுலயுமே நாங்க எங்க ஆளுங்க வந்தா என்ன பண்ணிருப்ப? ஒரு ஆளுக்கே நீங்க பயப்படுறீங்கன்னா உங்களுக்கு முடியல. நானா கேக்குறேன், சேர்மன் ஓ வார்டை விட்டுரு, இங்க வந்து எல்லாத்துக்கும் பூஜை வந்து தடுத்து வந்து நீ பூஜை போட்டு இருக்க. ஓ வார்டை டெவலப் பண்றியா? நீ பண்ண மாட்டீங்க. ஆனா என்ன பண்றீங்க? இவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் அதையே வாட்ச் பண்றது, எல்லா ஆபீசரும் செக் பண்றது, என்ன பண்ற ஏது பண்ற எல்லாரையும் செக் பண்றது, அங்க வந்து பூஜை போட்டு விட்டுறது. ஏன் நீ பண்ண வேணாம்னு சொல்லி இப்ப கூட சாம் வாட்டர் போட்டோம் வந்து பண்றேன், நான் பண்றேன், பண்ண ஒழுங்கா பண்ணியா? பாதியா நீ பாட்டு போயிட்ட, அரையங்கரமா போட்டு போயிருக்க. அதுல ஏதாவது லைட் தெரியுமா? முதல்ல இதுல எத்தனை தெரு தெரியுமா? இதுல எத்தனை மீட்டர் தெரியுமா? ஏதாவது தெரியுமா? கணக்கு தெரியுமா? சும்மா அதிகாரிக்கே ஒண்ணும் தெரியாதுன்னா கூட நீங்க அதை செக் பண்றீங்களா? எதுவுமே கிடையாது. சும்மா உட்காந்து மீட்டிங் போட்டீங்க, பேசுனீங்க, அதோட போயிட்டீங்க, ஆளா காணோம். சாம்பாட்டு பாதி வருஷமா இருக்கிறேன், எனக்கு தெரியும். தெருலைட் இல்லாம நாங்களாம் ஒரு குண்டு பல்பு வச்சு தான் நடப்போம் பழைய மழையில வெள்ளத்துல. ஆனா அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம பாம்பு பள்ளி எல்லாம் பார்க்காத மாதிரி நடக்கிறோம். ரெண்டாவது தண்ணி மேட்டர் நான் சொன்னேன். ஒரு காசிங் பைப்பும் ஒன்னும் கிட்ட அந்த காசிங் பைப்பு எத்தனை இடத்துல இருக்கு போட்டதெல்லாம் எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், உள்ளூர்காரர் எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் சேர்மேன் சொல்றாரு நாங்க தான் போட்டோம் சீட் லைட், நாங்க தான் அந்த டிரான்ஸ்பார்ட்டை காட்டி சொல்றாரு. டிரான்ஸ்பார்ட்டர் போட்டு சாதனையா? இவி போஸ்ட் அந்த டிரான்ஸ்போர்ட் போட்டு சாதனையா? அது எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாம் போறதா? நீங்க அந்த வீடியோ பார்த்தா தெரியும், சிரிப்பு தான் வரும். அதை போட்டேன் இதை போட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. ஒண்ணுமே நீ போடல. நான் வெறும் வெங்காயம் மட்டும் தான் பேசுறேன். ராஜா நகர் காரியங்கள் போனா இன்னும் நிறைய பேசலாம். நான் இந்த ஊரை பற்றி மட்டும் பேசுறேன். ஸ்ட்ரீட் லைட் சொல்றேன், ஸ்டாம் வாட்டர் சொல்றேன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி லைனை போட்டு ஒரு வீட்டுக்கும் குழா லைனை கொடுத்து ஒரு பம்பு போட்டு பம்பை கூட தான் சொந்த செலவுல போட்டு கொடுத்தாரு எம்எல்ஏ அவர்களும் எம்சி அவர்களும். நீங்க என்ன போட்டீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? லைன்ல எப்ப கட்டிங் அடிக்கலாம், எவ்வளவு வாங்கலாம் தான் பண்ணுறீங்க. ஒரு லைனை குத்துட்டு நம்ம 10,000 ரூபாய் வச்சுட்டு போறீங்க. அதுல உங்க கட்சிக்காரர் வாழ்றாங்கன்னா நாங்களா அப்படியா? நாங்களா அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் நாங்க செய்யறோம். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான். வேற எதையுமே நாங்க பண்ணல, எதையுமே எதிர்பார்த்து நாங்க பண்ணவில்லை. நீங்க தான் சும்மா நாங்க வந்து ஓட்டு போட்டதும் செய்வோம், ஓட்டு போட போய் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எங்கேயா செய்றீங்க? நீங்க ஓட்டு போடவே செய்ய மாட்டீங்க. ஓட்டு போட எப்படி செய்வீங்க? நீங்க ஒண்ணுமே செய்து கிடையாது. ரோடு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, எம்எல்ஏ சொல்லிட்டு போனார் ஒரே மாசம் ரோடு போடுவாரு. நீங்க எல்லாரும் கேட்டீங்களே, எத்தனை மாசம் ஆச்சு? 5 மாசம் ஆச்சா? அப்புறம் மாசம் கணக்கு தெரியாது, கணக்கு தெரியாது அவருக்கு. அதெல்லாம் நீங்க தான் கேட்டு, நீங்க யாரும் கேட்கல. 5 மாசம் ஆகுது, இன்னும் ரோடு போறாரு. இப்ப நம்ம ரோடு போட்டா அது கூட வருவாங்க. அதனாலதான் நீங்க ரோடு போட்டா எதையும் தடுப்பீங்கன்னு சொல்லிதான் அவரோட சொந்த நிதியில இருந்து மாமன்ற ஒரு நிதியில இருந்து போறாரு. நீ இப்ப தடுப்பியா? தடுக்க முடியுமா உன்னால? நீ வந்து நடப்ப, இப்போ ரோடு போடுறது நீ வந்து நடப்ப, உள்ள வந்து நடப்ப. யார் போட்ட ரோடு நான் கேட்க முடியுமா? இது பொது ரோடு, உன்ன மாதிரி நாங்க பேச மாட்டேங்குது. நான் போட்ட ரோடு நீ உன் சொந்த பாய்ட்டு வந்த போடுற, கவர்மெண்ட் படத்துல இருந்து போடுற, உன் கை காசு. இதுதான் இப்போ உன்னோட நிதியில இருந்து நீ எம்எல்ஏ சொல்றாரு. எம்எல்ஏ நிதியில இருந்து என்ன பண்ணாரு? ஒண்ணுல சிம்பிள், அந்த ரோடு பாத்துங்க. அந்த ரோட போறீங்கல்ல, அந்த ரோடு எப்படி இருக்கு? பள்ளமா எத்தனை வருஷம் ஆச்சு?
நம்மளுடைய பிரிட்ஜி கட்டும் போது நம்மளுடைய பீரியட்ல போட்ட பிரிட்ஜி, அந்த பிரிட்ஜுக்காக சர்வீஸ் போட்டோம். நல்லா அந்த ரோட டேமேஜ் ஆச்சு. ஓகே, அது யாரோட டிபார்ட்மெண்ட்ல இருக்குது? எம்எல்ஏ டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் தான். பேசலாமே, அந்த ரோடு போடுங்க சார் ஃபர்ஸ்ட். அதை விட்டு ஊருக்குள்ள ரோடு போட்டு ஒரே மாசம் நடப்பு பண்ணீங்க, அதுவே 5 மாசம் ஆச்சு. அந்த ரோடு நீங்க பார்க்கல, அது உடஞ்சி போய் காவா உடஞ்சி போய் காம்பவுண்டர் விழுந்து போய், அதுவுமே அவர் வந்து போராடி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கொடுத்துருக்க லெட்டர். ஆனா அது வந்து எங்க சரி பண்ணீங்க? அதே வரல. ஆனா இங்க வந்து ஊர் முன்னாடி வந்து மைக்க பூச்சி பேசிட்டு போயிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், செய்யாதீங்க, சரி சொல்லாதீங்க, செய்யுங்கன்றேன். அதை செய்யுங்க ஃபர்ஸ்ட். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, நீங்க ரோடுக்கும் இது தான் பண்ணுவீங்க, சாம்பாட்டு பண்ணதுக்கும் கொலாபடி பண்ணிட்டீங்க. சரி, ரோடுமே நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் அவருடைய நிதியிலேயே இந்த ரோடை போட்டு நமக்காக கொண்டு வந்திருக்காரு. இத மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணீங்க. அதனாலதான் நாங்க இன்னுமே அந்த கட்சி பின்னாடி நிக்கிறோம். இந்த ஏடிஎம்கே நம்மளுடைய கூட நம்ம கட்சிக்காக மட்டும் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஊர் நல்லது நடந்துட்டு இருக்கு. அது உண்மை. ஒருத்தர் மனசு நீங்க தொட்டு சொன்னீங்கன்னா அது உண்மை. இவங்க மட்டும்தான், நம்ம ஆளுங்க மட்டும்தான் நினைக்காம எல்லா விஷயத்துக்கும் வந்து நின்று ஒரே ஒரு மாவட்டம் ஒரே ஒரு மட்டும்தான். அதனாலதான் நான் சொல்றேன், எல்லாருக்குமே தெரியும். நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, மீட்டிங் போட்டு 1000 பேசலாம். ஆனா அவங்க மனசுக்கு மட்டும் தெரியும் யார் நல்லது பண்ணா யார் நல்லது பண்ணல, நல்லாவே தெரியும். ஏன் ராஜா நகர் காரிநகர் மக்களுக்குமே நல்லாவே தெரியும். தெரிஞ்சுமே சில விஷயங்கள் உங்களுக்கு என்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க மனசு தொட்டு பார்த்தா தெரியும் யார் என்ன பண்ணா யார் என்ன பண்ண நல்லா தெரியும். சோ இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா தெருலைட்ல இருந்து தண்ணில இருந்து ரோடு சாமட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நமக்காக நின்று நமக்காக பண்ற ஒரே ஒரு தலைவர் பாத்தீங்கன்னா நமது மாமன்னர் கார்த்தி சார் அவர் தான். அதுக்காக அவர் நன்றி தெரிவிச்சு கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே, மேடைகள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு வணக்கக்கூடிய நன்றி வணக்கம். நம்மளுடைய வட்டச்சிலாறு மேற்கு பகுதியில் கண்ணன் அவர்கள் உரையாற்றிருக்கார். வேலை நம்ம மாவட்ட உறுப்பினர் பண்ணாலும் நான் தான் பண்றேன்றான். இந்த ஊர்ல கல்யாணம் மாறல சந்தனம் பாருங்க, அந்த மாதிரி. அதாவது அவர் போய் கமிஷனர்கிட்ட பேசி, ஆர்டிசிட்ட பேசி, அதிகாரிகிட்ட பேசி, மாமண்டல உரத்துல குரல் கொடுத்து எடுத்துட்டு வராரு ஒவ்வொரு விஷயத்தையும். இவன் என்ன பண்றான், இல்ல நான் தான் பண்றேன்றான். இவனா எதுவும் ஒரு விஷயம் செய்யறது கிடையாது. இப்ப சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கானுங்க, வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஊருக்கு சங்கம் திறக்கிறானுங்க. கார்கில் நகர்ல போன வாரம் திறந்தானுங்க. இந்த வாரம் ராஜாஜி நகர்ல நேற்று ஏதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திறந்திருக்காங்க. இந்த திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. ஒரு எம்எல்ஏ இருக்காரு, மேயர் இருக்காரு, எம்பி இருக்காரு, சேர்மன் இருக்காரு. இவங்க எல்லாம் யாருமே புடுங்காதத இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் புடிங்கிறானுங்க. ஏன்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மனு கொடுத்துட்டா ஸ்ட்ரீட் லைட் வந்துருமா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து ரோடு போட சொல்லி மனு கொடுத்தா ரோடு வந்துருன்றானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னென்னமோ சொல்றானுங்க பாருங்க, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றானுங்க. இவனுங்க என்ன பண்ண சொல்றீங்க, நம்ம எல்லாத்தையும் கேட்க வேண்டி இருக்கு. அதே மாதிரி நம்ம கழக கொண்டாட்டம் எல்லாத்துக்கும் அதுக்கு பிறகு அமாவாசை முடிஞ்சு 13 அமாவாசை முடிஞ்சோன்னே எடப்பாடி தலைமையில ஒரு சிறப்பான ஆட்சி அமைய போகுது. நம்ம எல்லாரும் அதை கொண்டாடுவோம். அப்படி கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது மாவட்ட உறுப்பினர்கள் பேசுவார்கள். ஏற்பாடு செய்திருக்கும் இந்த பகுதியை சேர்ந்த பிரபு அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடன் இணைந்து நிஷா அவர்களும் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியின் வட்டக்கழக செயலாளர் திரு கண்ணன் அவர்கள், திரு ஸ்டீஃபன் அவர்கள் மற்றும் நம் கழக நிர்வாகிகள் கோபி, உதவி பாண்டியன், வெங்கடேசன், கதிர், அது மாதிரி எல்லார் பேரும் எனக்கு தெரியும். ஸோ நான் எல்லார் பேரும் சொன்னதா ஏற்றுக்கிட்டு நம்முடன் கலந்து கொண்டிருக்கும் இந்த ஊர் தலைவர் விமல் அவர்களும் அவருடன் இணைந்து பணியாற்றும் விஜயகுமார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது என்று வரவேற்று, இந்த வெற்றியார் நகர்ல இந்த தார் ரோடு அப்படின்றது நம்மளோட மக்களோட கனவா இருக்கு. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமா ஏற்பட்ட இந்த நகர்ல இந்த நகர் மக்களே தான் என்ன பண்ணுவாங்க, ரபிஷ் ரோட போட்டு மழை காலத்திலயும் சரி வெயில் காலத்திலயும் சரி அந்த ரோட்லயே நடந்து அவங்க பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்க ஒரு நல்ல இடத்துக்கு உருவாகணும்னு சொல்லிட்டு இங்க இருக்க மக்கள்லாம் வந்து, ஏன்னா ஏழை மக்கள் அவங்க வந்து ஒரு கஷ்டத்துல ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து வாழ்றாங்க. இந்த இடம் ஒரு தாழ்வான பகுதி, சாதாரண ஒரு மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கக்கூடிய பகுதி.
ஸோ இப்படி வந்து 20 ஆண்டு காலமா இந்த உருவான இந்த இடத்த இங்க வந்து எல்லா விஷயமே அதிமுகன்ற ஒரு கட்சி மட்டும்தான் செஞ்சு கொடுத்துருக்குன்றத ஆணித்தனமா எங்களால சொல்ல முடியும். ஏன்னா கடந்த 2011 2021 என்ன செஞ்சோம் அதிமுகல எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கோம். ஒன்னொன்னா ஒரு திட்டம் வரும்னா ஒன்னொன்னா உருவாக்கும். அதாவது குடிநீர் இங்க கொண்டு வந்தது அதிமுக தான். அதாவது நம்ம எம்எல்ஏ குப்பன் என்னோட தந்தை அவர்கள் இந்த தெருவில் என்னென்ன கொண்டு வர முடியுமோ எல்லாமே அவரால் முடிஞ்சதை கொண்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் இங்க 2021 திமுக ஆட்சி வந்துச்சு. திமுக ஆட்சி வந்து எதாவது பண்ணாங்களான்னா எதையுமே பண்ணல. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு 22 எம்சி எலெக்ஷன். ஸோ எம்சி எலெக்ஷன்ல நம்ம கட்சி சார்பா ஏன் நானே வந்து நின்னா, அன்னைக்கு கட்சி வந்து தொய்வடைஞ்சிருச்சு, பிரிஞ்சிருச்சு, இப்படிலாம் பேசினாங்க. அவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதிமுக இருக்காது, பிரிஞ்சிருச்சு, 4ஆ போச்சு, 5ஆ போச்சு. ஆனா எந்த இடத்துலயும் நம்ம கட்சி தொய்வடைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நேரடியா வந்து இந்த 7வது வார்டில் நிக்கணும், நின்று இந்த மக்களுக்கு ஏதாச்சும் செஞ்சே தீரணும், நம்ம பந்தம் விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இங்க வந்து எம்சியா நின்னேன். நான் நிற்கிற காலகட்டத்துல இந்த 7வது வட்டத்துல என்ன நடந்துச்சுன்னா, எல்லா ஊரையும் இடிக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுத்து வச்சிருந்தான். எல்லா ஊரையும், ராஜாஜி நகர், கார்கில் நகர், நம்ம வெற்றியா நகர், எல்லா ஊர்லயும், எம்ஜிஆர் நகர், பெரியார் நகர். என்னடா இது, சரி இப்படி ஒரு சிக்கல் இருக்கு என்ன, நம்ம வேணா இது வரைக்கும் அப்பா எம்எல்ஏ, அவர் எம்எல்ஏ பின்னாடி இருந்து நாங்க வேலை பார்த்துருக்கோம். நேரடியா நம்ம வந்து ஒரு களத்துக்கு வர போறோம். ஆனா அந்த களம் எப்படிப்பட்ட களம்? எதிர்கட்சி. ஆளுங்கட்சி யாரு? திமுக. எதிர்கட்சியா இருந்து இவர் என்ன செஞ்சிருவாரு? நான் 3 வருஷமா என்ன செஞ்சேன்னு எடுத்துப்பாரு. நீங்க 14 கவுன்சிலர்ல ஒரு கவுன்சிலரா இருக்கேன், மீதி 13 கவுன்சிலரை செய்யாத 7வது வார்டில் நான் ஒரு கவுன்சிலரா வந்து செஞ்சிருக்கேன். தைரியமா எல்லாருமே சொல்ல முடியும். நான் பிகேன் வந்து பிக் பாஸ் மாதிரி எல்லாரையும் கேமரா பிடிச்சி வச்சிருக்காரு. அவர்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 7வது வார்டில் நீ என்ன பண்ணிருக்க, நான் என்ன பண்ணிருக்கேன்னு எல்லா டேட்டாவும் அவர் வச்சிருக்காரு. அதனால நீ வந்து ஒரு 5 மாசம் முன்னாடி பேசுன டேட்டாவும் அவர் வச்சிருக்காரு. அதையும் போட்டு பாரு. நீ என்ன சொல்லிட்டு போன, இங்க ரோடு போடுறோம்னு சொல்லிட்டு போன. ஆனா இன்னைக்கு வந்து ரோடு போடுறது யாரு? நாங்க. அது ஏன் நிதியில இருந்து. ஏன்னா உங்ககிட்ட நிதி வாங்க முடியாது. உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்ற? அரசாங்கத்துல நிதி இல்லைன்ற. எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும் நிதி இல்ல. ஆனா திட்டம் எது செஞ்சாலும் நான் என்ன பண்றேன், நான் தான் செஞ்சேன்ற. அது எப்படின்னு எனக்கு புரியல. அதனால ஒரு 50 லட்சம்ன்றது ஒரு வருஷத்துக்கு மாமன்ற உறுப்பினருக்கு அந்த மக்கள் பணி செய்யறதுக்கு நிதி கொடுப்பாங்க. அந்த 50 லட்சம் நிதியில எல்லாரோட ஒரு பெரிய வார்டு. ஸோ கடந்த ஒரு 4 நாள் முன்னாடி தான் நம்ம ராஜாஜி நகர்ல பஸ் ஸ்டாண்ட் அந்த நிழல் கூடைய அமைச்சு தந்தோம். அதுவும் என்னோட மாமன்ற உறுப்பினர் நிதியில இருந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வெற்றிவே நகர்ல இந்த மக்களுக்கு நான் எலெக்ஷன் நேரத்துல ரோடு கேட்டாங்க. ஸோ இந்த ரோடு எப்படி கொண்டு வர்றது, நம்ம ஜெயிச்சா இந்த இடத்துல ஒரு ரோடு, அதாவது இந்த மெயின் ரோடு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இது எப்படி கொண்டு வரது நான் மனசுல அன்னையில இருந்தே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இதை கூட ஏன் இப்ப 3 வருஷம் கழிச்சு போடுறேன் அப்படின்னா அதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன். வந்த உடனே இங்க போட முடியுமானா எல்லாத்துக்கும் ஒரு தடை. ஏன்னா இந்த இடத்துல ஊரை நான் இடிக்க போறேன், நான் எடுக்க போறேன். ராஜாஜி நகர் இருக்காது, கார்கில் நகர் இருக்காது, வெற்றிவே நகர் இருக்காது. நாங்க ரோடு போட முடியாது. ஸோ இவங்க கிட்ட நான் சண்டை போட்டு இந்த ஊரை தக்க வைக்கிறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு இந்த ரோடும் போட்டு காட்டுறோம். இன்னும் 1 வருஷத்துல ஆட்சி போயிடும். 2026 அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவாரு. அவரோட சீரியஸ் தலைமையில திருவற்றியூர்ல நம்ம என்ன நமக்கு திட்டங்கள் தேவையோ அனைத்தையுமே கொண்டு வந்து சேர்ப்போன்றத நான் இங்க தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த எதிர்கட்சியா இருந்து நம்ம பண்றோம், மறுபடியும் நம்ம ஆளுங்கட்சியா வருவோம். உங்களுக்கு திரும்ப சொல்லிக்கிறேன், எல்லாம் நிறைய பெண்களா இருக்காங்க. ஸோ யார் அந்த சார்ன்றது எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் அந்த சார் யாருன்னு. கண்டிப்பா அவங்க சொல்லக்கூடிய கட்டாயத்துல தான் இருக்காங்க. ஸோ அதான் பெண்கள்லாம் எப்படி கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. 1 வருஷம் கழிச்சு நம்ம எடப்பாடி ஆட்சி வந்துடும். ஆட்சி வந்தா எல்லாரும் நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா இந்த 1 வருஷம் இவங்க ஆட்சி இருக்கு. இந்த திருட்டு திமுக இருக்காங்க பாருங்க, இவனுங்க ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்க, புள்ள பிடிக்கிறவனுங்க. ஸோ பிள்ளைகளையும் கொஞ்சம் கவனமா வச்சுங்க, நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னும் 1 வருஷம் நம்ம கடந்துட்டோம்னு வச்சுங்களேன், இவங்களை ஓட விரட்டுற நாள் 2026 வரும். அன்னைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் இவங்களை ஓட விரட்டியே தீர்வோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக 2021 அவங்க ஆட்சி கட்டில ஏறிட்டாங்க. ஏன்னா சில குழப்பங்கள், நம்ம 10 வருஷம் ஆட்சி ஆண்டோம். ஸோ என்னதான் பண்ணாலும் மக்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு மாற்றம் எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாற்றத்தை ஏன்டா பண்ணோம் அப்படின்னு எல்லா இடத்துலயும், ஒரு ரேஷன் கடைக்கு போனா பொருள் இல்லை, எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நிதி கிடையாது, 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஏமாத்தலாம் இல்ல, ஃப்ரீ பஸ் விடுறேன்னா அந்த பஸ் ஒன்றும் ஒழுங்கா ஓடுறது இல்லை, ஓடும் போதே நடுவில் மக்கள் கீழே விழுந்து இருக்கக்கூடிய அவல நிலை தான் இந்த ஆட்சியில நடந்துட்டு இருக்கு.
இங்க வந்து வீரவாசனம் பேசிட்டு போன சேர்மன் அதான் சொல்றேன், இப்ப சொன்னாரு. நான் பேச வேண்டியதெல்லாம் நம்ம பிரபுவும் வட்டச்சாய கண்ணனும் நல்லாவே அருமையாவே எடுத்து சொன்னாங்க. 7வது வார்டு மட்டும் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் வந்து நான் அதை பண்றேன் இதை பண்றேன் ஏதாவது ஒண்ணு இந்த வட்டத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தினந்தோறும் நாங்கள் ஆஃபீஸ்க்கு வரோம், நம்ம கூட நம்ம நிர்வாகிகள் ஒரு 10 பேர் 20 பேர் இருக்காங்க. எதையுமே எதிர்பார்க்காம இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது வீடு கட்டுறதுக்கு வந்து அதிமுக காரங்க ஏதாவது காசு கேட்டிருக்காங்களா, கவுன்சிலர் கேட்டாரு இல்ல கட்சிக்காரர் கேட்டாரு, யாராவது ஒரு நாள் ₹1 இங்க இந்த வட்டத்துல கேட்டிருப்பாங்களா? கிடையாது. ஆனா இதுவே திமுக கவுன்சிலரா இருந்திருந்தானா ஒரு கல்லோ ஒரு செங்கலோ ஒரு மண்ணோ எடுத்து வைக்கக்கூடிய நிலைமை இந்த 7வது வட்டத்துல இருந்திருக்காது. அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு எதுவுமே எதிர்பார்க்காம 20-25 பேர் தினந்தோறும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எந்த பகுதியாச்சும் ஏதாவது வரலையா? அதான் சொன்னார், கடல்நீர் குடிநீர் ஆக்கிற திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தது. அந்த திட்டத்தை செயல்படுத்தல, நமக்கு தண்ணி ஒழுங்கா வரல. இவங்க கிட்ட தினந்தோறும் போராடி நம்ம தண்ணி வாங்க வேண்டிய நிலைமையா இருக்கு. இவங்களோட ஆட்சியை அகற்றி அந்த அதிகாரம் நம்ம கையில வந்தாதான் நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்க முடியும்ன்றத இன்னைக்கு உங்க மனசுல ஆளுமே ஏத்துக்கிறேன். ஏன்னா இது என்னடா இதுனா நமக்கு எல்லாமே கிடைச்ச அடிப்படை எல்லாமே இவங்க வந்து என்ன பண்றாங்க, எதையுமே கவனிக்க கூட ஒரு எம்எல்ஏ வரதில்லை, ஒரு சேர்மன் வரதில்லை. சரி, ஒரு எம்சி நிதியில போடுறாரு, எம்எல்ஏக்குன்னு ஒரு நிதி இருக்கு, அந்த நிதியில மீதி தெருக்குலாம் போட்டு தர சொல்லுங்க. நான் இங்க சேலஞ்ச் பண்றேன். நான் ஒரு தெருக்கு 50 லட்சத்துல ஒரு 10 லட்சம் கொடுத்து ஒரு தெருக்கு நான் ஒரு ரோடு போட்டேன். ஆனா நீ உனக்கும் நிதி இருக்கு, உனக்கும் இது போடக்கூடிய உரிமை இருக்கு, இதுவும் உனக்கும் உன்னோட தொகுதி தான், நீ எம்எல்ஏவா இருக்க. நான் இங்க சேலஞ்ச் பண்றேன், பேலன்ஸ் இருக்கு 8 தெருக்கு நீ நிதி கொடுத்து போடு, உன்னை வரவேற்கிறோம். உனக்கு தெம்பு இருக்குமா திராணி இருக்குமா? இங்க சொல்றேன், நம்ம பிக் பாஸ் சேனல்ல பிகேஎன் சேனல்ல பதிவு கண்டிப்பா பாத்துருவாங்க. அவங்க அதை பார்த்தாங்கன்னா அவங்க பண்ணணுன்ற எண்ணம் இருந்தா வர சொல்லுங்க. ஏன்னா வரமாட்டாங்க. அவங்க ஏதாவது நம்ம பண்ணா நாங்க தான் பண்ணோம், எங்க ஆட்சி அவர் எப்படி பண்ண முடியும்? நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். போய் கேளுங்க, 7வது வட்டத்துல எங்கெங்க என்னென்ன பிரச்சனை இல்லையோ எல்லாம் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்க எல்லா இடத்துலயுமே அந்த பிரச்சனையை தீர்வு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஏன் அதாவது ஒரு எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினரா இருந்து இதை செயல்பட முடியுமானா கண்டிப்பா முடிச்சு காட்டிக்கிட்டே தான் இருக்கேன். 2026 ஆளுங்கட்சியா வருவோம். இந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க தேடி கொண்டு போய் சேர்க்கறதா எங்களோட கடமை. அப்படிதான் அம்மா எங்களை வளர்த்துருக்காங்க. அம்மா வந்து இந்த கட்சினா இப்படிதான் இருக்கணும், மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான் அம்மாவோட எண்ணம். அம்மா அப்படிதான் எல்லாரையும் வளர்த்துருக்காங்க. அப்படிதான் அண்ணன் எடப்பாடியாரும் அம்மா வழியில வந்து அவரும் வந்து மக்களுக்கு செய்யணுன்ற நோக்கத்துலதான் இன்னைக்கு 4 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இப்ப திரும்பவும் எதிர்கட்சியா இருந்து நல்ல எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டு இருக்காரு. திரும்பவும் மறுபடியும் 26ல ஆட்சி அனைவரும் சேர்ந்து அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற உறுதிமொழியை இங்க இந்த வெற்றிவேல் நகர்ல என்னை ஏற்றுக்கொள்கின்றோம். அதே மாதிரி அந்த ராஜாஜி நகர் கார்கில் நகர்ல என்ன நடக்குதுன்றத 5 ரோடு கார்கில் நகர்ல 5 ரோடு பூஜை போட்டோம். அது வந்து கவர்மெண்ட்ல இருந்து நிதி கொடுத்தான். நம்ம நிதி, அதாவது என்ன செய்யறோமோ அதான் நம்ம சொல்லுவோம். அவங்கள மாதிரி நம்ம மற்றவங்க செஞ்சதை நம்ம அந்த நிதியில பூஜை போட்டோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோடு போடல. இன்னைக்கு கூட மன்ற மீட்டிங் இருக்கு. ஸோ அந்த மீட்டிங்ல போய் அதான் கேட்கலான் இருக்கேன். மீட்டிங் அங்கே நடந்துட்டு இருக்கு. எவ்ரி ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல நம்ம குறைகள்லாம் போய் நம்ம சொல்லுவோம். அப்படி இந்த ஒரு மீட்டிங்லயும் போய் நமக்கு வார்டுக்கு தேவையான குறைகள்லாம் ஒரு வாட்டியும் சொல்லி தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு திமுக காரணம் வந்து எனக்கு இது வேணும் இது அப்படின்றத கேட்கறது கிடையாது. எங்கேயாச்சும் வந்து மக்கள் கிட்ட இருந்து என்ன புடுங்கணும். அதான் இப்ப எதுக்காக இந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்கன்றதை தெளிவுபடுத்திக்கிறேன். சங்கம் வந்து வித்தா காசு அவங்களுக்கு தரணும், வாங்கினா காசு அவங்களுக்கு தரணும். இப்ப வந்து இந்த ஊரு எப்படியோ ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த ஊர் அமைஞ்சது. இவ்வளவு மக்கள் இங்க வந்துட்டாங்க. இங்க வந்திருக்க மக்கள் எல்லாம் தினந்தோறும் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஏழ்மையான மக்கள். வாடகை கொடுத்து அவங்களால இருக்க முடியல. ஒரு சொந்த வீடு வேணும், எல்லாருக்கும் ஒரு சொந்த வீடுன்ற ஒரு கனவு. அந்த கனவுனால இங்க வந்திருக்காங்க. இது நீர்நிலைன்னு சொல்லி 2021 வந்தவொடனே நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் நான் தூக்கிடுவேன் இங்க இருக்க மக்களை வந்து பயமுறுத்துவேன். ஸோ அதெல்லாம் அதுக்குதான் என்னை கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சாங்க. மக்கள் ஒன்றும் சாதாரணமா இல்லை. மக்களுக்கு தெரியும் யாரை உட்கார வச்சா எங்களை காப்பாற்றுவாங்கன்னு தெரிஞ்சுதான் என்னை கூட்டத்துக்கு உட்கார வச்சாங்க. நீ 14 பேர்ல 13 பேர்ல திருடனா உட்கார்ந்தான். ஆனா இங்க ஒரு ஆள் மட்டும் தான் காப்பாற்றுற அளவு உட்கார வச்சிருக்காங்க.
அப்படி வந்து இந்த மக்கள் தங்களை காப்பாற்றால. சரி, ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, நீதான் எம்எல்ஏ, நீதான் சேர்மன், நீதான் எம்பி, நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் மந்திரி, எல்லாரும் நீங்களே இருந்தாலும் ஆனா இங்க 7வது வார்டுல இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக என்னை நம்பி இங்க கூட்டு வந்து உட்காராங்க. அந்த செயலை நாங்க செஞ்சு இன்னைக்கும் அதிமுக இங்க வந்து இந்த மக்களுக்கு எந்த இடத்துலயும் வித்தா காசு கொடு, வாங்கினா காசு கொடு, கட்டினா காசு கொடுன்னு ஒரு அதிமுக வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி குடிநீர் இணைப்பு இங்க வந்து நிறுத்தி வச்சுட்டோம். இந்த ஆட்சி வந்தோடனே 100 ரூபா, நம்ம ஆட்சியில 100 ரூபா கட்டினா குடிநீர் இணைப்பு கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், சண்டை போட்டு நாம இலவசமா கொடுத்தோம். எங்க மக்களுக்கு எங்க உரிமை, நாங்க வேணும், நாங்க போராடி நாங்க கொடுத்தோம். அதையும் என்ன பண்ணா திமுக உள்ள வந்து நாங்க கொடுப்போம்னு 10,000 அதை மக்களை ஏமாத்தி எங்களால் தான் கொடுக்க முடியும், அதிகாரியை போய் மிரட்டுறது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் 1 வருஷம் தான் எண்ணி வச்சுக்கோ. அதான் அமாவாசை கணக்கு தான் உனக்கு. இந்த அமாவாசை எல்லாம் முடிட்டோம், பெரிய பூஜை போட்டு பூசணிக்காய் வச்சு உனக்கு வீட்டுக்கு அனுப்புறது தான். பாத்துக்கோ, சும்மா இல்ல, எல்லா பெண்களும் ரெடியா வச்சிருக்காங்க பூசணிக்காய் வாங்கி. இப்ப எல்லா பெண்களும் திறந்துட்டாங்க, நீ ஏமாத்துறது என்ன, இந்த 1000 ரூபாய் நான் உங்களுக்கு இலவசம் கொடுக்குறேன்னு. இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுல என்ன பண்ற, வரி ஏத்திட்டேன், கரண்ட் பில்லை ஏத்திட்டேன், ஒரு ஃபேன் போட்டு தூங்க முடியல. இன்னைக்கு ஃபேன் போட்டு ஐயோ கரண்ட் பில் அதிகமா இருக்கும்னு பயப்படுற அளவுக்கு மக்களை கொண்டாடுறேன். அதை தாண்டி என்ன பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியல. ஏன்னா அவன் திமுக காரன் வந்து இங்கே போய் கைப்பிடிச்சு விட்டுட்டு இருக்கான். அது யாருன்னு கேட்டா அதையும் சொல்ல மாட்டேன், மறைச்சு வச்சுட்டு இருக்கேன். இப்படி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம 1000 ரூபாய் கொடுத்து இந்த பெண்களை ஏமாத்திட்டு இருக்கேன். ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி அதையும் ஏமாத்திட்டு இருக்கேன். அதுவும் வரலையா, அது வேற பாருங்க, அது வேற வருத்தப்படுறாங்க. எவ்வளவு எழுதி அதுதான் இவன் ஏமாத்துறது வேலை. என்ன பண்றது, இந்த மாதிரி இப்போ சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சங்கத்தை பத்தி ஒரு ரெண்டு விஷயம். இந்த சங்கம் வந்து இவங்க எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, எனக்கு கிடைச்ச தகவல், அதாவது நாங்க வந்து சங்கத்து மூலியமா ஒரு கேட்டது கேள்வி கரெக்டு தான், சங்கத்து மூலியமா நாங்க செய்யறோம். ஓ, எம்எல்ஏ செய்ய முடியாது, எம்பி செய்ய முடியாது, மந்திரி செய்ய முடியாது, சிஎம் செய்ய முடியாது, ஒரு சங்கம் செஞ்சிருவாங்கன்னு நம்புறாங்களே, எனக்கு எப்படின்னே புரியல. ஒரு 10 பேர் சேர்ந்து சங்கம் ஆரம்பிச்சுட்டேன். எதுக்கு ஆரம்பிச்சுக்கிறேன், எல்லாருக்கையும் வசூல் பண்றதுக்கு. ராஜாஜி நகர், வெற்றியா நகர்ல இங்க பேசுறது கண்டிப்பா ராஜாஜி நகர் மக்களுக்கும் தெரியும். அதான் நம்ம பிகே சேனலுக்கு போய் சேர்த்துருவாரு. அதே மாதிரி கார்கில் நகர் எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாங்க, சங்கம் ஆரம்பிக்கிறேன்ற பேர்ல கண்டிப்பா வந்து காசு கேட்பாங்க. யாரும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு கவுன்சிலர் நான் இருக்கேன் ஆல்ரெடி. யாரு என்ன இங்க நடைமுறை இருக்கோ அந்த நடைமுறை சிறப்பா நடந்து கொண்டே இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா எல்லா மக்களும் ஒரு கட்டமைப்புல இருக்காங்க, அந்த கட்டமைப்பை மாத்தாதீங்க. ஏன்னா அவங்க என்னவோ நல்லதோ கெட்டதோ அந்த கட்டமைப்பு அவங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்தோ குறைச்சலோ அவங்கள நம்பி ஒரு இடம் வாங்கினாங்க, போச்சு வந்துச்சு. நீ வந்து அரசாங்கமா இருக்க, அரசாங்கத்தால இவனால என்ன செய்ய முடியுமோ அந்த செயலை செய். சங்கம் நடத்துறேன் அப்படின்னு வந்து இங்க உட்காந்துக்கிட்டு நீ பஞ்சாயத்து பண்றது உங்க வேலை கிடையாது. திமுக நிர்வாகிகள் தான் அந்த சங்கம் முழுக்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எச்சரிக்கிறேன், நீ சங்கம் ஆரம்பிச்சு இங்க சுருட்டலான்ற எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுரு. நாங்க இருக்கோம், மக்கள் பின்னாடி நாங்க இருக்கோம், எந்த மக்களையும் ஏமாறுறதுக்கு நாங்க விட மாட்டோம். இதை நான் எச்சரிக்கையா சொல்றேன். இந்த சங்கத்துக்கு எல்லாம் வந்து எம்எல்ஏவும் சேர்மனும் தலைவர்னு போட்டுக்கிட்டாங்க. இன்னும் 1 வருஷம் நீங்க ஆட்டம் போடுங்க. ஆனா இங்க 7வது வார்டுல நீங்க என்ன பண்ணாலும் அவங்க எதுவும் பண்ண விட மாட்டோம். இந்த மக்களை ஏமாற்ற விட மாட்டோம். மக்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக நாங்க நிற்போம். என்ன நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறை எல்லா இடத்துலயும் நடக்கும். ஏன்னா இந்த ஊரெல்லாம் 25 வருஷம் 30 வருஷமா கடுமையா உருவாயிடுச்சு. உருவான ஊர் கடுமையா இருந்த காலத்துல யாரும் வந்து இடி பார்க்கல. இன்னைக்கு 4 வருஷத்துல ஒண்ணுமே பண்ணல. நீ ஏன் சங்கம் ஆரம்பிக்கிற, அரசாங்கம் மூலியமா உனக்கு என்ன பண்ணக்கூடிய திட்டத்தை நீ நல்ல எண்ணங்கள் இருந்தா எடுத்து பண்ணு. அதை பண்ணாம நான் சங்கம் ஆரம்பிக்கிறேன், சங்கத்துக்கு கிட்ட சொன்னாதான் நடக்கும் அப்படின்றது ஒரு ஏமாற்று கருத்து. சங்கம்ன்றது உங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பான விஷயம் தானே தவிர அது மூலியமா திட்டங்கள் வரும்னா அது ஏமாற்ற வேலை. ஸோ அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. ஸோ அது பின்னாடி போகாதீங்க. அதுல இருந்து இவங்க பணம் பறிக்கணும்ன்றது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். ஸோ அது அதிமுக எப்பவுமே உங்க கூட இருக்கும்ன்றது தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை மாமன்ற உறுப்பினரா நீங்க தான் கொடுத்தீங்க. ஸோ எனக்கு கொடுத்த வாய்ப்புல உங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படி வந்ததுதான் இன்னைக்கு வெற்றியா நகர்ல இது ஒரு வரலாறு. இன்னைக்கு ரோடு போடுறோம் வெற்றியா நகர்ன்றது ஒரு வரலாறு. இந்த வரலாறை படைச்சது அஇஅதிமுக தான் மக்களோட சேர்ந்து இணைந்து. இந்த வரலாறை மீண்டும் உருவாக்கி கொண்டே இருப்போம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இந்த மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திரும்பவும் நம்ம வெற்றியா நகர்ல இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பா செஞ்சுட்டே இருப்போம். நான் திரும்ப செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.